இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. The bearing of line PQ is 150 degree. The included angle PQR is 125 degree. The bearing QR is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ bearing simply bearing அப்படின்னா 4 bearing தான் மார்க் பண்ணுது. ஸோ the 4 bearing of line PQ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? 4 bearing of line PQ. ஸோ ஃபர்ஸ்ட் P மார்க் பண்ணுங்க. P ஏன்னா ஜஸ்ட் இது வெறும் ஃபார்முலாஸ் வச்சு மட்டும் நம்மளால பண்ண முடியாது. P ஓட ஆங்கிள் தட் இஸ் 4 bearing வந்து 150 டிகிரி. ஸோ இப்போ 150 எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்? செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்ல ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் PQ லைன், சரிங்களா? ஸோ இந்த PQ லைனோட 4 bearing அதான் வந்து 150 டிகிரி, சரிங்களா? இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா the included angle PQR is 125 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து Q மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்குது அசியூம் ஆன்டி கிளாக் வைஸ் டிராவர்ஸ். இது கொடுக்காட்டி நம்மளால ஆன்சர் டெஃபினட்டா சொல்ல முடியாது. நம்மகிட்ட ஆங்கிள் இன்க்ளூடட் ஆங்கிள் இருக்கு, 4 bearing இருக்கு, இருந்தாலும் ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா இப்ப P நான் இங்க எடுக்கிறேன், Q இங்க இருக்கு, R இந்த பக்கமும் வரலாம் இந்த பக்கமும் வரலாம். ஏன்னா நமக்கு இருக்கிறது எவ்வளவு? 125 டிகிரி. PQ லைன் இங்க இருக்கு, ஒருவேளை லைன் இப்படி இருந்தது அப்படின்னா இதுவும் 125 டிகிரி கொண்டு வரலாம். ஒருவேளை லைன் இப்படி இருந்ததுன்னா இதுவும் 125 டிகிரி கொண்டு வரலாம், சரிங்களா? ஸோ 2 ஆப்ஷன் இருக்கிறதுனாலதான் அவங்க ஆன்டி கிளாக் வைஸ்ங்கிறது கரெக்டா கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்காட்டி நம்மளால பண்ண முடியாது. ஸோ ஓகே, இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னா எந்த பக்கம்? PQR இதான் வந்து ஆன்டி கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ்னா ஆர் இந்த பக்கம் வந்துருக்கணும், ஆன்டி கிளாக் வைஸ்னா ஆர் இந்த பக்கம் வரணும். அது மட்டும் தெரிஞ்சதுன்னா அந்த ப்ராப்ளம் செஞ்சிடலாம். ஓகே, இப்போ ஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது? 125 டிகிரி மார்க் பண்ணணும் நம்ம. இந்த 125 டிகிரிக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் 90 டிகிரி, இது வந்து எவ்வளவுனா 30 டிகிரி. ஸோ இந்த 30 டிகிரி எப்படி கொஸ்டின் ஆன்சர் வந்தது அப்படின்னா இது வந்து பேக் பியரிங் ஆஃப் PQ இஸ் 4 bearing பிளஸ் 180 டிகிரி, அப்ப 330 டிகிரி. ஸோ டோட்டல் 360ல இந்த 330 போச்சு அப்படின்னா ரிமைனிங் 30 டிகிரி. ஸோ 30 பிளஸ் 90 120 தான் இருக்கு. ஸோ இந்த ரிமைனிங் 5 டிகிரி இந்த குவாட்ரண்ட்ல வந்துடும். ஸோ திஸ் இஸ் QR சர்வே லைன், சரிங்களா? இதுதான் R பாயிண்ட். அப்ப எவ்வளோ QR ஓட பேரிங் எவ்வளோனா இந்த 90 எப்படின்னா எப்பயுமே மேக்னெட்டிக் நார்த்துல இருந்து கிளாக் வைஸ்ல. ஸோ ஆல்ரெடி ஒரு 90 இருக்கு, இது ஒரு 5 டிகிரி, 95 டிகிரி இஸ் த ஆன்சர். ஓகே சார், இதை நம்ம வெறும் ஃபார்முலால பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. லைன் இஸ் ஈக்குவல் டு பேக் பேரிங் ஆஃப் ப்ரீவியஸ் லைன் மைனஸ் இன்க்ளூடட் ஆங்கிள். இந்த ஃபார்முலா கான்ஸ்டன்ட் கிடையாது, ஏன்னா கிளாக் வைஸ் டிராவர்ஸ்க்கும் ஆன்டி கிளாக் வைஸ் டிராவர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் வரும். ஓகே, இதை நம்ம செஞ்சு பார்க்குறோம். பேக் பேரிங் ஆஃப் ப்ரீவியஸ் லைன் எவ்வளோ? 330 டிகிரி. இன்க்ளூடட் ஆங்கிள் எவ்வளோ? இந்த இன்க்ளூடட் ஆங்கிள். ஸோ நமக்கு தெரியாது இந்த பக்கமா அந்த பக்கமா தெரியாது. ஸோ டைரக்டா வேல்யூ மட்டும் போட்டுக்கிறோம். 125 டிகிரி, 205 டிகிரி ஆன்சர் வந்திருக்கும். நீங்க வெறும் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 205 டிகிரி தான் ஆன்சர் வந்திருக்கும் உங்களுக்கு. ஆனா ஆக்சுவல் ஆன்சர் எவ்வளவு வருது? 95 டிகிரி தான் ஆக்சுவல் ஆன்சர். ஸோ இது வந்து எதுக்கு? கிளாக் வைஸ் டிராவர்ஸா இருந்தா மட்டும்தான் இந்த 4 bearing 205 டிகிரி கரெக்ட், சரிங்களா? ஸோ ஏன்னா எப்படி என்ன இருந்திருக்கும்? நான் கிளாக் வைஸ் அதே மாதிரி நான் வரைஞ்சு காமிக்கவா? திஸ் இஸ் P Q கிளாக் வைஸ் என்ன வந்திருக்கும்? அடுத்த பாயிண்ட் PQ கிளாக் வைஸ்னா R இருந்து இந்த பக்கம் வந்திருக்கணும். அப்ப இந்த பக்கம் வந்திருக்கும். ஆல்ரெடி ஒரு 180 பிளஸ் கொஞ்சம் ஆங்கிள் சேர்ந்து 205 டிகிரி வந்து QR ஓட சர்வே லைன் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு என்ன வருது? இது வந்து 125 டிகிரி. ஸோ இந்த ஃபார்முலா ஹோல்ஸ் குட் ஒன்லி ஃபார் கிளாக் வைஸ் டிராவர்ஸ். ஆன்டி கிளாக் வைஸா இருந்ததுன்னா நம்ம வேல்யூஸ் வந்து மாற்றணும், சரிங்களா? ஸோ அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.